கோவை மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏ மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம், கூச்சல், குழப்பம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைக்காக காவல்துறையினர் வந்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்கிட கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான ஏ.கே. செல்வராஜ் இன்னைக்கு மதியம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகம் அங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் அமுதாவிடம் தான் 2 மாதங்களுக்கு முன்னர் வார்டு வளர்ச்சி பணிகளுக்காக சட்டமன்ற உறுப்பினர் நிதியை ஒதுக்கிய திட்ட மதிப்பீடு எஸ்டிமேட் காப்பி கேட்டு தான் அளித்த கோரிக்கை மீது ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தனக்கு திட்ட மதிப்பீடு வழங்க தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அங்க நகராட்சி ஆணையர் பதில் அளிச்சது திருப்தி அளிக்காத நிலையில அதிகாரிகளோட வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நகராட்சி ஆணையர் அமுதா தனது அறையிலிருந்து வெளியேறிய நிலையில திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் மற்றும் துணைத் தலைவர் அருள் வடிவு தங்களுடைய ஆதரவாளர்களுடன் எம்எல்ஏவுடன் பதிலளிக்க முயன்ற போது இருதரப்பினுடைய வாக்குவாதம் மற்றும் கடும் கூச்சல், குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக வெற்றி பெற்ற வார்டுகள்ல எவ்வித வளர்ச்சி திட்டப்பணிகளும் அதுக்கப்புறம் பணம் ஒதுக்குவதில்லை அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ நிதியை ஒதுக்குவது ஒத்துழைப்பு அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. இந்த பிரச்சனையின் போது அதிமுக மற்றும் திமுக ஆதரவாளர்களிடையே நகராட்சி அலுவலகத்துல ஒரு கூச்சல், குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொலைபேசி மூலமா இருதரப்பினுடைய பிரச்சனை குறித்து சமாதானம் பேசியிருக்காரு. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததன் அடிப்படையில இருதரப்பினரையும் கலந்து சென்றிருக்காங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவரது ஆதரவாளர்களுடன் மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நகரமன்ற அலுவலகத்துல ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.